guys, welcome to IMS Kitchen. இன்னைக்கு நம்ம இந்த கருப்பு தோல் உளுந்துல வச்சு திருநெல்வேலி சைடு செய்யற தோல் உளுந்து சோறு தான் செய்ய போறோம். உளுந்து சோறுன்னு சொல்லுவாங்க, அது செய்ய போறோம். நான் இந்த ஆளாக்குல 1.5 ஆளாக்கு அரிசி எடுத்திருக்கேன். அது வந்து குருணை அரிசி. குருணை அரிசி நான் இந்த ஆளாக்கில் 1.5 ஆளாக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 ஆளாக்கு வந்து தோல் உளுந்து எடுத்திருக்கேன். இந்த தோல் உளுந்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். கடாயில் இந்த உளுந்தை வச்சு நல்லா வறுத்துக்கலாம். தோல் உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து போட்டு கூட நம்ம இந்த உளுந்து சோறு செய்யலாம். பட் ஆனால் இந்த மாதிரி செய்யும் போது தான் நம்மளுக்கு ரொம்ப சத்து. இந்த தோல் உளுந்து வந்து நம்ம வந்து இடுப்பலிக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து வாரத்துக்கு 1 நாளாவது இந்த மாதிரி உளுந்தஞ்சோறு செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை வீக்கம் வர்றதோ, கர்ப்பப்பை நீர் கட்டி வர்றதோ, இல்லை இடுப்புலி வர்றதோ அதெல்லாம் எதுவுமே வராது. பாருங்க, இந்த மாதிரி இந்த செவந்து இருக்கு பாரு, பிகினர்ஸ்க்கு தான் சொல்கிறேன் நான். இந்த செவந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வந்த உடனே நல்லா வாசனையாக இருக்கும். அப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அந்த கடாயில் இருக்கிற சூட்லேயே இது வந்து நல்லா வெந்து வரணும். உடனே நம்ம வந்து இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும். சரி, நம்ம நல்லா ஒரு 3 தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேன். உளுந்து நல்லா கழுவிட்டேன். இப்போ உளுந்தை வந்து நம்ம அதில் போட்டுக்கலாம். உளுந்தை வந்து ஆறிட்ட அப்புறம் தாங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு வரணும். சூடாக இருக்கும் போதே போட்டு வாஷ் பண்ணிடாதீங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுடலாம். ஒரு 5 பூண்டு போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, குளிர்ச்சி தரும் அது. சீரகம் உடம்பு சீராக்கிறதுக்கு நம்ம போடுறோம். பூண்டு வாயு வராமல் இருக்கிறதுக்கு. சரிங்களா, இதுலேயே வந்து கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து இதை வந்து ஒரு 4 விசில் விட போகிறேன். நல்லா ஒரு கொதி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் குக்கரை நான் க்ளோஸ் பண்ணுவேன். இது நல்லா வெந்து வர்றதுக்கு நான் விளக்கெண்ணெய் கொண்டு போட்டுக்கிறேன். அந்த ட்ரெடிஷ்னலாக திருநெல்வேலி செய்கிறவங்க வந்து போட மாட்டாங்க. பட் நான் வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி குக்கரில் வேக வைக்கணுன்னா நான் கண்டிப்பாக வந்து விளக்கெண்ணெய் போட்டுப்பேன். விளக்கெண்ணெய் போட்டு நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கண்டிப்பாக வந்து டீனேஜ் பசங்களுக்கு, அதாவது நியூலி மேரிடு பொம்பளை பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் இது. அதனால நம்ம விளக்கெண்ணையும் சேர்த்து கொடுக்கும்போது இன்னும் பெனிஃபிட்ஸ் வந்து கூடுதலாக தான் கிடைக்கும். சரிங்களா, கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த மாதிரி விளக்கெண்ணெய் போட்டு நான் செஞ்ச மெத்தடோடு செஞ்சு பாருங்கள். நல்லா கொதிக்குது இல்லையா, இந்த டைம் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணணும். அப்படியே போட்ட உடனே எல்லாம் க்ளோஸ் பண்ணாதீங்க. போட்டு மேலே ஸ்டீமும் வந்துடும், உடனே ஸ்டீம் வந்துடும். ஸ்டீம் நல்லா வருதான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம விசிலை போட்டுடலாம். போட்டு எனக்கு வந்து இந்த குக்கருக்கு 4 விசில் விட்டுறேன். அவங்கவுங்க வீட்டு குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டுக்குங்க. ரொம்ப கொலைய வேணும்னா எக்ஸ்ட்ரா விசில் கொடுத்துக்குங்க. கொலைய வேண்டாம், கொஞ்சம் அரிசியும் அந்த உளுந்தும் தெரிகிற மாதிரி வேணும்னா கொஞ்சம் முன்னாடியே ஆஃப் பண்ணிக்கோங்க. இது கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளுன்னுவாங்க. கொளுத்தவன்னா நல்லா குண்டா இருக்கவங்க வந்து உடம்ப குறைக்கணும்னா கொள்ளை வந்து வாரத்துக்கு 3 நாள் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு பழமொழி அது. சரி, இப்போ இந்த கொள்ளை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம், துவையல் செய்ய போறோம். செம்ம டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறான்னு பார்க்கலாம். நான் கொள்ளை எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா, அந்த கொள்ளை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்துக்கலாம். இது வந்து நான் ஒரு 4 பேருக்கு செய்யறேன். இது வந்து போதும். நல்லா அப்படியே அந்த வாசனை வரும், கொள்ளு வாசனை வரும். அந்த மாதிரி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கணும். இந்த கலர் தெரிஞ்சா பேல் கலராக இருக்குல்ல, இந்த பேல் கலர் வந்து நல்லா மெரூன் ஆகிடும். பார்க்குறேன் நான். பார்த்தியா, ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இப்பயும் கலர் எப்படி இருக்குது, சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த ஒரு மாதிரி மெரூன் கலர், அந்த பேல் கலர் இருந்ததெல்லாம் மெரூன் ஆகிடுச்சு. ஸ்மெல் எப்படி இருக்குது பாரு. எனக்கு இந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். இந்த கொள்ளு இதில் கட்டுன்னு வாங்க, கொள்ளுல ஒரு குழம்பு செய்வோம், அதை வந்து நாங்கள் கட்டு அப்படின்னுவோம். அதையும் நான் ஒரு நாள் உங்களுக்கு செஞ்சு கட்டுறேன். இப்போ இதை வந்து நான் வேற ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். எல்லாம் ஆறி வரட்டும். சரி, அதுக்குள்ளே இதுக்கு தேவையான சாமான்லாம் எப்படி வறுக்கணுங்கிறத
பார்க்கலாமா? இதை வந்து நான் நல்லெண்ணெயில் தான் வறுக்க போகிறேன். கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க, ரொம்ப போடாதீங்க. ஃபஸ்ட்டு 4 காஞ்ச மிளகாய், ஒன்றே ஒன்று வந்து 2 காஷ்மீர் சில்லி ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துட்டு காம்பெல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் மிக்ஸியில் அரைப்பேன். அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 4, 5-4 போட்டுக்கோங்க. அப்புறம் பூண்டு கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் புளி, நல்லா இந்த சைஸ்க்கு புளி அதையும் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த துவையலை செஞ்சு பாருங்கள். வெங்காயம் பூண்டு இஞ்சியோட கலர் சேஞ்ச் ஆன உடனே இதை எடுத்துடலாம். துவையலை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம இதையும் எடுத்துடலாம். இந்த கல்யாணத்துக்காண்டி வெயிட் பண்ணுறாங்க இல்லையா பசங்க, டீனேஜ் பசங்க, அவங்க நான் குண்டாக இருக்கேன் அப்படின்ற பசங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வாரத்துக்கு 2 நாளாவது இந்த துவையலோ கொள்ளுக்கு சம்மந்தமான ஏதாவது ஒரு டிஷ்ஷு செஞ்சு சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா கண்டிப்பாக வெயிட் குறைஞ்சிரும், நல்லா சேஞ்சஸ் தரும். ஆனால் அது கூடவே நம்ம என்ன பண்ணணும், எக்ஸசைஸும் பண்ணணும். வெறும் கொள்ளு சாப்பிட்டா வந்து வெயிட் குறையாது. அப்புறம் அதுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காவை லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம். அந்த பச்சை வாசனை அப்படி போனால் போதும். அந்த கடாயில் இருக்க சூட்டில் அந்த சூடு இருக்கு இல்லையா, அதுலேயே வறுத்தா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சாமான்லாம் நான் வறுத்த சாமானெல்லாம் நல்லா ஆறிட்டதுக்கப்புறமா அது எப்படி மிக்சியில் போட்டு அரைக்கணும்னு காட்டுறேன். தேங்காய் நல்லா அந்த ஹீட்லேயே நல்லா வறுத்துச்சு இல்லையா, அதுலேயே கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஃபஸ்ட்டே வறுக்கிறவங்க ஃபஸ்ட்டே வறுத்து போட்டுக்கோங்க. நான் இதை வறுத்து வச்சுருக்க சீரகம் தான், அதனால நான் கடைசியாக போட்டுக்கிறேன். இப்போ நம்ம மிக்சியில் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கேன் கொள்ளு எடுத்து போட்டுக்கலாம். கல் போட்டு நான் ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். தண்ணிலாம் இல்லாமல். ஆமாம், தண்ணி போடக்கூடாது. தண்ணி போட்டிங்கன்னா அவ்வளோதான், துவையலை மறந்துடணும். துவையலே வராது உங்களுக்கு. வரமிளகாய் போட்டுக்கிறேன், காஷ்மீர் சில்லியும் போட்டுருக்கிறேன், வெங்காயம் பூண்டு இஞ்சி புளி இதையும் போட்டுக்கிறேன். நம்ம வறுத்து வச்சுருக்கேன் தேங்காய் கருவேப்பிலை சீரகம் இதையும் போட்டுக்கலாம். காரம் வந்து எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் சுல்லுன்னு தான் சாப்பிடுவாங்க, நல்லா காரம் சாரமாக சாப்பிடுவாங்க. புளிப்பு காரம் இதெல்லாம் வந்து நல்லா சுல்லுன்னு இருக்கணும். இதை போய் தண்ணி இல்லாமல் ஒரு வாட்டி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி போடணும். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கிறேன். இந்த கடாயில் தேங்காய் ஊற்றி இருந்ததுலே அதிலே தண்ணி ஊற்றி போட்டிருக்கேன். தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க, சட்னி ஆகிடும். நம்ம துவையல் தான் செய்ய போகிறோம். சரி, இப்போ இதுக்கு கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். பார்த்தியா எப்படி இருக்கு நம்ம துவையல்? இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் துவையல் சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து தாளிக்கணும்னு அவசியம் இல்லை, துவையல் வந்து தாளிக்காமே சாப்பிட்லாம். சரியா? நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆமாம், டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நான் வந்து உப்பு காரம் பார்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பும் காரம் செக் பண்ணிக்கலாம். நீ செக் பண்ணுறியா? செமையா இருக்குமா? அந்த வாசனை பத்தியா, கொள்ளு வாசனை சூப்பரா இருக்கும். இதை வந்து கண்டிப்பா எல்லாரும் அவங்க வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கும் கண்டிப்பா கொடுங்க. அந்த வெயிட் இடுப்பை சுத்தி இந்த கோர் மசில்ஸ்ன்னு வாங்க, இடுப்பை சுத்தி ஒரு ஃபேட் சேரும், அந்த ஃபேட் சேராது. சரியா? இதை நான் டிஷ் அவுட் பண்ணி காட்டுறேன். நம்மளுடைய கொள்ளு துவையல் ரெடி ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு துவையல் வந்து வேணும்னு சொல்றீங்களோ அவங்கெல்லாம் இதே மாதிரி செஞ்சு இதே ப்ராசஸ் இதே ஸ்டெப்ஸோட செஞ்சு பாருங்க. எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், எப்படி இருக்கு பார்த்தியா? சூப்பரா வெந்திருக்கு. இப்போ இதுல நம்ம இந்த ஸ்டேஜ்ல இப்படியே சாப்பிட்றவங்களும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு நம்ம கொஞ்சம் ஆமா கொஞ்சம் லிக்விடா செஞ்சு கூட சாப்பிடலாம்.
இதுவே வந்து நல்லா சாஃப்டாக பொல பொலன்னு வந்திருக்கு பாரு. சரியா? இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை இதில் போட்டுக்கணும். துருவி வச்சுருக்க தேங்காய் போட்டால் தான் இது வந்து பாரம்பரியமாக செஞ்சுட்டு வர்ற மாதிரி இருக்கும் டேஸ்ட். சரியா? ஓகேம்மா. தண்ணி ஊற்றக்கூடாது, இதுலேயே நம்ம நல்லா மசிச்சுக்கணும். கொல கொலன்னு வேணும்னா தண்ணி ஊற்றிக்குங்க, இல்லை நான் இந்த ஸ்டேஜ்லேயே சாப்பிட்றேன்னா இப்படியே கூட செஞ்சுக்கலாம். இதில் மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொடுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் சண்டே கண்டிப்பாக நம்ம உளுந்து சோறு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு வீட்டில் ப்ராமிஸ் பண்ணிவிட்டு செஞ்சு சாப்பிடுங்க. இதுக்கு அல்டிமேட்டாக என்ன காம்பினேஷன் நல்லா இருக்கும்னா கொள்ளு துவையல் நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு கொள்ளு துவையல் தான் செஞ்சுருக்கேன். இல்லைன்னா வேறு ஏதாவது கூட வச்சு சாப்பிட்லாம். காரக்குழம்புங்க அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட சாப்பிட்லாம். வெறும்னே சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். வாங்க, நம்மளுடைய உளுந்தஞ்சோறு திருநெல்வேலி ஸ்டைல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.